இப்போ பாருங்க, இது 204 கிராம் காமிக்குது பாருங்க. இது பாருங்க, அழகா நல்லாவே இருக்கு பாருங்க. நல்லா ஃபேமா இருக்கு. நம்ம அமைக்கினாலும் நல்லா இதுவாகுது பாருங்க. ரொம்ப லூஸா இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஃபேமா இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு குணாஸ் கண்ணம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு வீடியோ. அது என்ன அப்படின்னா, பன்னீர். வீட்லயே பன்னீர் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் வந்து ரொம்ப வருஷமா வந்து வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு எவஸ்ல ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த பாக்ஸ் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வீட்லயே வந்து பண்ணிடலாம் பன்னீரை. அது இல்லாமல் இப்பெல்லாம் வந்து பன்னீர் வந்து ஃபேக் பன்னீர் அப்படிங்கிறாங்க, அதுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு பாக்ஸை, அது வந்து நம்ம ஒரிஜினல் பண்ணி நம்ம வீட்லயே பண்ணி அசத்திடலாம். காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாயிடும். ஒரு 50% தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆகும். நம்ம வேலை பண்ணும்போது, ஒரு சமையல் வேலை பண்றோம்னா அந்த சமையல் வேலை பண்ணும்போதே கூட இதை சைட் பை சைட் பண்ணி வச்சிடலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். 2 தடவை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அந்த வீடியோ, அந்த பன்னீர் வந்து நம்ம வீட்லயே எவ்வளோ ஈஸியா குயிக்கா பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பன்னீர் மேக்கர் வச்சு நம்ம வந்து பன்னீர் பண்ண போறோம். வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது வந்து அமுக்கிறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து ஓட்டையா இருக்கும் பாருங்க. இது ஃபுல்லா ஹோல்ஸா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த தண்ணி விடும்போது இது வந்து ஃபுல்லா வந்து எடுத்துரும். ஸோ இந்த இதான் பன்னீர் மேக்கர் அப்படிங்கிறது. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய தடவை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து சின்னதாக வந்து எனக்கு டிப்ஸ் தெரிஞ்சுது. அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து இதை இப்போ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் என்ன சொன்னேன் இல்லையா, இப்போதான் நான் நிறைய பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூவில் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. அதை வந்து கட் பண்ணி பண்ணுறதுக்கு வரல. கொஞ்சம் வந்து இதுவாக இல்லை, அது வந்து ஒரு மாதிரி லூஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கிரீன்ல வச்சு பண்ணேன். அது கொஞ்சம் பரவாயில்ல, கிரீன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் இந்த ஆரஞ்சு தான் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா இருந்தது. இந்த பால் தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்தது. அதனால நான் வந்து இதை வச்சு நான் பண்றேன். இப்போ இது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாங்குற பன்னீர் வந்து 200 கிராம்ஸ் வந்து 120 rupees, மினிமம் 120ல இருந்து கொஞ்சம் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி 150 வரைக்குமே வந்து போறது. மினிமம் 120, அதுக்கப்புறம் 150 வரைக்கும் போறது. ஆனா நம்ம இது வீட்டில் பண்ணும்போது இது வந்து வெளியில ஷாப்ல வாங்கினாலே வந்து 34 rupees தான். இது 34 + 34 68 rupees தான். இது அப்புறம் மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 5 ரூபாய் வந்து ஒரு லெமன் வச்சுக்கிட்டா கூட ஒரு 73 rupeesக்குள்ளே நமக்கு வந்து முடிஞ்சு போயிடுறது. பட் ஒரிஜினல் பன்னீர் வந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த 2 பாக்கெட்டையும் போட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த 2 ஆரஞ்சு பாக்கெட்டையும் சேர்த்து காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது 1 லிட்டர் ஆரஞ்சு பால். இப்போ இது வந்து நம்ம எல்லாம் பொங்கி வர மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மூடி போட்டேன், இப்போ ஒரு மூடி. அதாவது ஃபுல் லெமன் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் இதுக்கு போகிறோம். சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸில் கொஞ்சமாக வெதுன்னு தண்ணி கலக்கலாம். இது ஒரு மெத்தட். இது நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு தட்டை கற்றுக்கிட்டேன் இதை. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். சும்மா ஒரு கொஞ்சமாக தண்ணி வந்து வெந்நீர் லேசாக ஒரு வெதுன்னு தண்ணி வச்சுட்டா போகிறோம். வீடியோக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன், இல்லைன்னா அது தேவையில்லை. ஸ்டாண்டு மேலே இதை வைக்கிறேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா, இந்த துணி, இப்போ இந்த மாதிரி ஒரு துணி வந்து நான் வந்து சமையலுக்கு நம்மளாம் வடிகட்டுறதுக்காக தான் இதை வாங்கி வச்சிருக்கேன். வேற எதுக்கு நான் அதை யூஸ் பண்றது, இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு அதுக்காகத்தான் அது வச்சுருக்கேன். இப்போ அது ரெடி ஆனதுக்கப்புறம், அந்த பால் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு நம்ம வடிகட்டி அப்புறம் நம்ம முட்டை கட்டிக்கலாம். இது டைரெக்டாக போட்டால் எனக்கு வரல. அதை நான் வந்து 2 தடவை ட்ரை பண்ணேன். அது டைரெக்டாக போட்டேன், அந்த அளவுக்கு வந்து இழுக்கல. ஈரம் துணியில் போட்டால் தான் ஈரம் இழுக்கிறது. இப்போ பாருங்க, பால் நல்லா பொங்க போகிறது பாருங்க, ஃபுல்லாக நல்லா பொங்க போகிறது. அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த லெமன் ஜூஸை நம்ம விடலாம். அவ்வளோ நல்லா பொங்கி வரப்போகிறது. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்ல வச்சுட்டு பண்ணணும். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டேன். நல்லா பொங்கி வருது பாருங்க. இந்த டைம்ல வந்து இந்த கொஞ்சம் தண்ணி கலந்த லெமன் ஜூஸ் ப்ளஸ் கொஞ்சம் வெதுன்னு தண்ணி. அது எதுக்குன்னா, இது வந்து நல்லா வந்து பன்னீரை திரிச்சு கொடுக்கும். அதுக்காக தான். கொஞ்சமா வெந்நீர் போட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக தான். இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே நான் கற்றுக்கிட்ட ஒரு மெத்தடு. அப்பெல்லாம் யூடியூப், இன்டர்நெட் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துலேருந்தே நான் இதை பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது யாராவது பண்ணாங்கன்னா அதை வச்சு கற்றுக்கிட்டு வந்து நான் அதெல்லாம் பண்ணுவேன். நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
தெரிஞ்சிட்டு வந்து அதை பண்ணுவேன் பாருங்க. இப்போ நல்லா வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சிம்ல வச்சுக்குவோம், அடுப்பு ரொம்ப இது பண்ண வேண்டாம், பெருசாக வைக்க வேண்டாம், சிம்ல தான் இருக்கு அடுப்பு. பாருங்க நல்லா தெரிஞ்சிருச்சு பாருங்க, தண்ணி தெளிவா இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் வே வாட்டர்னு சொல்லுவாங்க, இதுதான் வே வாட்டர் அப்படிம்பாங்க. இந்த தண்ணி வந்து வயிற்று வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. இதுலயே வந்து நம்ம எதனா சமையல் பண்ணி கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமையல்ல சேர்க்கலாம் அப்படிம்பாங்க. இப்ப நல்ல தெளிவானதுனால இதை எடுத்து நம்ம பாத்திரத்துல கொட்டிக்கலாம். அந்த தண்ணி எடுத்து மாத்திடலாம். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. எகெயின் இப்போ இந்த தண்ணியை நான் எடுத்துடுறேன், ஏன்னா அது பாத்திரம் பத்தாது, ஒரு மாதிரி சின்னதாக இருக்கு. நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது சும்மா கேஷுவலாக பண்ணிக்கலாம். இது நான் வீடியோக்காக நான் இவ்வளோ மெனக்கட்டு பண்ணுறேன், நம்ம சாதாரணமாக பண்ணாலே போகும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு, ஏன்னா இந்த லெமனோட புளிப்பு எது இருந்தாலும் போயிடும், தண்ணி விட்டு நல்ல தண்ணி விட்டு கொஞ்சம் எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி அதை எப்படி வெயிட் வைக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இது என்ன பண்ணணும்னா இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சுட்டு இப்போ பாருங்க, இதை இந்த மாதிரி சமமாக பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்கொயராக வரும், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அப்படியே நீங்கள் வெயிட் வச்சு வச்சிங்கன்னா தான் அப்புறம் செட் ஆகும். இப்போ என்னமோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி இப்படி நல்லா அமுக்கி வச்சுட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் ஸ்கொயராக கிடைக்கும். கரெக்டாக அப்படி அமுக்கி விட்டீங்கன்னா, இப்போ இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா மூடி, இதை வச்சு இப்படி அமுக்கினீங்கன்னா இந்த ஷேப் வந்து அப்படியே கரெக்டாக நமக்கு வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வெளியில போயிடும். நான் இந்த துணி போடாமல் ஒரு வாட்டி பண்ணேன், ஆனால் அது சரியாவே வரல. ஏன்னா அது வந்து அந்த துணி தான் வந்து நல்லா ஈரத்தை இழுக்கிறது. வீட்டில் ரொம்ப ஈஸி, நீ ஒரு 2 தடவை பண்ணும்போது உங்களுக்கு மலப்பா இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். வந்து மார்பிள் அப்படிங்கிறதுனால இது நல்லா வந்து வெயிட்டா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட வேற எது வெயிட்டா இருக்கோ அந்த வெயிட்டை வச்சு நீங்க பண்ணிக்கலாம் ரொம்பவே. அல்லது இது மாதிரி கல் இருந்ததுன்னா இது வந்து ஓரத்துல அப்படி இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா படிஞ்சு. இப்போ இது வெயிட் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பயங்கர டைட்டா இருக்கு, நல்லா அமுக்கி அவ்வளோதான். இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே துணியிலேருந்து நம்ம எடுத்துடலாம். அப்படியே ஸ்கொயரா வந்துருச்சு. வா, இந்த பாருங்க, அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம கடையில் வாங்குற பன்னீர் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராது. இது வந்து இந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும் இது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு குருமா பண்ணலாம், அல்லது வா சூப்பர். நம்ம ஷாப்பில் வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த 200 பேக் தான் நம்ம வாங்குவோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 74 ரூபா காசுலேயே நமக்கு வந்து இப்போ நல்லா கிடச்சிருச்சு பாருங்க. நமக்கு இதை வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பக்கம் கட் பண்ணிட்டு இப்போ இந்த ஒரு சைடு எக்காரணத்தை முன்னிட்டும் பன்னீரை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணவே கூடாது. பால் வைக்கிறோம் இல்லையா, சில் ட்ரே, அதில் வச்சுட்டா போகிறோம். இல்லை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணவே கூடாது, அதோட தன்மை மாறிடும். ஃப்ரீஸ் பண்ணாதீங்க எப்போதுமே. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பன்னீர் தயாராகிடுது. இதை வச்சு நம்ம ஒரு வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் போட்டு ஒரு சும்மா சாட்டை பண்ணி வெறும் சாப்பிடலாம். அல்லது நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ண பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பன்னீர் வச்சு ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம். இந்த ரெசிபியை வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இந்த பன்னீர் வச்சு நம்ம பண்ணோம்னா ஒரு மீல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்த பன்னீர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு நான் சொன்ன மாதிரி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வேணா ஒரு இந்த பன்னீரே உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா ஒரிகானோ இருக்கு இல்லையா, அந்த ஒரிகானோ கொஞ்சம் போடலாம். அப்படி இல்லைன்னா சில்லி ஃபிளேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு அது நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபிளேவர்டு பண்ணிடாம இதை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க நிறைய பேர் பார்த்து நல்லா வைரல் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதே மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன். அதாவது ஃபிளேவர்டு பன்னீர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து பண்றேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து பாலில் நிறைய இருக்குது. பன்னீரா பண்ணி சாப்பிடும்போது ப்ரோட்டீன் வந்து நிறையவே கிடைக்கும், கலோரியும் கம்மியாயிடும். ஸோ நீங்கள் வந்து அது வந்து நிறைய வெயிட் லாஸ் வந்து ரெசிபிஸ் பண்ணி சாப்பிடலாம் அந்த பன்னீர் வச்சுட்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.